ओम कल्याणात्मकप्रदायिने श्रीमद्वेंकटोपशान्तये ओम 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 अपोज्योतिरसः अमृतं ब्रह्म गुरुहे जगन्मेश्वर प्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्याः सृष्टि स्थिति संहार तिरोभावानुग्रह पंचकृत्यकारणस्याः विशेषतः द्रौपद्यम्बिका समेत धर्मराजा स्वामिने ताम्बूलम् आरंभ मुहूर्तस्य शुभमुहूर्तदास्यर्थं तल्लग्नापेक्षया अनुकूलता सिद्ध्यर्थम् आदित्यानां नवान् सम्प्रदते नमः। ओम तत्सत् आचार्य ओम कपिलाय नमः ओम विनायकाय नमः ओम शिवसुदाय श्री वरदमूर्तये नमो नमः केशवाय नमः नीलाञ्जनानन्तरम् आचमनीयं समर्पयामि दैवांशाचलिः வேலூர் தோட்டப்பாளையம் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயத்துடைய மகாபாரத சொற்பொழிவினுடைய ஒரு கதாபாத்திரமாக நம்மளுடைய என்று பாலாலயம் என்ற ஒரு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அணைக்கட்டினுடைய வருங்கால சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணனும் மு பாபா அவர்கள் துவக்கி வைக்க இதை நாங்கள் வருக என வரவேற்று தோட்டப்பாளையம் மக்கள் சார்பாகவும் மகாபாரத கமிட்டி சார்பாகவும் வருக என வரவேற்கிறோம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன விஷ்ணு பிரஜோதயாது. பக்த கொடிகளே, இன்று மிக அற்புதமான நாள். அதாவது நம்மளுடைய தோட்டப்பாளையத்தை சேர்ந்த ஸ்ரீ தர்மராஜா ஆலயத்திலே இன்று மூலவர் பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே மகாபாரதத்திலே மிக முக்கியமான கதாபாத்திரமான அரவான் என்கின்ற ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு மாவீரன். அவன் யாரென்றால் அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிக்கும் பிறந்தவன். அந்த அர்ஜுனனுடைய நாகக்கன்னிக்கு பிறந்த இந்த அரவானுக்கு 63 லட்சணங்கள் கொண்டவன். 63 லட்சணங்களை கொண்டவன். மகாபாரத அந்த வரலாற்று சிறப்பிலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அம்சமான கிருஷ்ண பகவான் மட்டுமே. கிருஷ்ணனை அங்கே பலி கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் 63 லட்சணங்கள் கொண்ட கிருஷ்ணனுக்கு நிகரான லட்சணம் கொண்ட அரவானை அங்கே மகாபாரதம் என்கின்ற அந்த குருஷேத்திர போரை வென்று மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அறிவுறுத்தலின் பேரிலே இங்கே அந்த வரலாற்று சிறப்பிலே அந்த அமாவாசை தினத்தன்று அரவானை மிக அற்புதமான அந்த லட்சணம் கொண்ட 63 லட்சணம் கொண்ட அரவானை பலி கொடுத்து குருஷேத்திர பூமியிலே அந்த மகா சக்தியான கிருஷ்ண பரமாத்மனுடைய அந்த அருளால் மகாபாரதம் என்கின்ற அந்த குருஷேத்திர போரிலே பாண்டவர்கள் அங்கே வென்று மீண்டும் அங்கே ஆட்சியை அமைத்தனர் என்ற மிக சிறப்பு வாய்ந்த இந்த அரவானுடைய சிறப்பு உண்டு. இந்த அரவானுக்கு இப்பொழுது பூமி பூஜை செய்து மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம் அணைக்கட்டு ஒன்றிய செயலாளராக இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருக்கும் அண்ணன்
பாபு அவர்களை நாங்கள் மிக 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 அவரை வணங்கி வரவேற்கின்றோம். காரணம் என்றால் இந்த சேவையானது மிக மகத்துவமான சேவையாகும். இந்த சேவைக்கு அவர் நமக்கு துணை நின்று இந்த மகாபாரதமும் கும்பாபிஷேகமும் நடத்தி கொடுக்குமாறு எல்லாருடைய சார்பாகவும் பேட்டைவாசிகளின் சார்பாகவும் மகாபாரத கமிட்டியின் சார்பாகவும் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சம் சந்திரபாலகாய ஸ்வாஹா. 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 ஓம் சம் சந்திரபாலகாய वीर ओम हम नमः पराय परमहंसाय स्वाहा ओम 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 नमः पराय परमहंसाय हरी विष्णुर्विचक्रमे त्रेधानि ददे पतन् सौरवस्य भागाभ्यः सौधर्माणि धारयन् विष्णु कर्माणि पश्यतो प्रजानि वस्वसे इन्द्रस्य युज्यः पदमं परगं सदा पश्यन्ति सूरयः
इदानीं मंगलकरे उत्तरपकरण एवं गुणे सकल सद्गुण विशेषण वशिष्ठायां स्याम वर्तमानायां मंगल पंचम्यां श्रीस्य देवदेवस्याः देवतासामूहस्याः अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्याः अनि अंजेरुद्रिया समेत कुंभाभिषेक प्रसादेन सर्वाभीष्टफलसिद्धिरस्तु अतिशीघ्रमेव कुंभाभिषेक कैंकर्य प्राप्तवधा सिद्धिरस्तु तथास्तु। ओम नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। பக்த கோடிகளே, இன்று மிக அற்புதமான நாள். அதாவது வேலூர் தோட்டப்பாளையம் தர்மராஜா ஆலயத்திலே
மூலவர் சன்னதிக்கு இன்று பாலாலயம் கும்பாபிஷேகம் நடந்து மிக சிறப்பாக நடந்தேறியது. இந்த அரிய சந்தர்ப்பத்திலே ஒரு அரவானுக்கும் பூமி பூஜை நடைபெற்றது. இதன் பிறகு இந்த பாலாலய கும்பாபிஷேகத்துக்கு அடுத்தபடியாக திருப்பணிகள் முடிவடைந்த பிறகு 31/8/26 அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி நம்மளுடைய இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற தர்மராஜ ஆலயத்திலே மகா சம்பரோஷணம் அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக 12 நாட்கள் இங்கே மண்டல பூஜை நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக மகாபாரதம் என்கின்ற கொடி ஏற்றப்படும், தால் ஏற்றப்படும். பிறகு அடுத்தபடியாக மறுநாளே இங்கு மகாபாரதம் சொற்பொழிவு நடைபெற இருக்கின்றது. அன்றே அதாவது டால் ஏற்றிய காலை பொழுது காலை 9 மணி அளவிலே டால் ஏற்றப்படும். மத்தியானம் 2:30 மணி அளவிலே மகாபாரதம் சொற்பொழிவு துவங்க இருக்கின்றது. அன்றே துவங்க இருக்கின்றது. அதை தொடர்ந்து 30 நாட்கள் கழித்து 31ஆவது நாள் அதாவது 12ஆம் தேதி 12/10/2026 திங்கட்கிழமை அக்னி வசந்த விழா அதாவது மிகவும் பிரசித்தி பெற்ற மகாசக்தியான ஸ்ரீ திரௌபதி அம்மன் அன்று கூந்தலை முடித்து கொண்டு தீயிலே இறங்க இருக்கின்றாள். அந்த தீயிலிருந்து பிறந்தவள் மீண்டும் தீயிலே இறங்கி அந்த மகாசக்தியாகப்பட்டவள் மீண்டும் நமக்கு ஆசி வழங்க அந்த அக்னி வசந்த விழாவிலே தீயிலே இறங்கி நம்மை கடாட்சிப்பாள் என்பது இந்த ஐதீகம். ஆதலால் அன்று பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தீயிலே இறங்கி அந்த அம்மாவோடு நாமும் அவருடைய அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இன்று நடந்த இந்த விசேஷத்தை மட்டுமல்ல, மகாபாரதம், கும்பாபிஷேகம், வசந்த விழா அனைத்திலும் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மகாபாரத கமிட்டி மூலமாகவும் பேட்டைவாசிகள் மூலமாகவும் வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம், சுபமஸ்து.